நம்மில் பலர் நோன்பு நோற்காதவர்களும் இருக்கிறாங்க. அதுதான் பல ஆச்சரியமாக இருக்கிறது. நோன்பு ரமதான் மாதத்தில் சில பேர் விட அனுமதி இருக்கு மார்க்கத்தில், பின்னால அவங்க கலா செய்யணும். முசாஃபிர் ஒரு பயணத்தில் இருப்பவர் நோன்பை விடலாம், பின்னால கலா செய்யணும். ஆனால் பயணத்தில் நோன்பு நோற்பது தான் நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல பயணங்கள் ரமதானில் செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக நோன்பு நோற்றாங்க. சஹாபாக்களும் அப்படிதான், ரமதானில் பயணம் செய்தாலும் நோன்பு அடையாத்தான் இருப்பாங்க, நோன்பை விடுறது கம்மி. ஆனால் குர்ஆன் அனுமதிக்குது பயணத்தில் நோன்பை விடலாம். ரமதானுடைய மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் நோன்பை விடலாம், கஷ்டமாக இருந்தால் விடலாம். ஆனால் பின்னால் கதா இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிற பெண்களில் ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வகையான நிலை இருக்கும். சில பெண்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சில பெண்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, வாந்தி எடுக்கவும். அதுவும் மார்க்க அனுமதிக்குது மக்களுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப. ரமதான் மாதத்தில் கை குழந்தைக்கு பாலூட்டுகிற பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு நோன்பை விட அனுமதி இருக்கு, பின்னால கதா செய்யணும். பின்னால கதா கண்டிப்பாக என்னங்க செஞ்சாகணும். ரமதான் மாதத்தில் கடுமையான நோயாளியாக ஆயிட்டார், ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டார், நோன்பு வைக்கிற தாக்கத்து இல்லை, நோன்பு வைக்கிற முடியாத அளவுக்கு பலவீனம், நோன்பை விடலாம். நோய் முடிந்து குணம் அடைஞ்சது நோன்பு வைக்க ஆரம்பிச்சாலும் விட்டதை பின்னால கதா செய்யணும். இப்படி மார்க்க அனுமதிக்குது. இந்த 4 பேரும் இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு பயணி, ஒரு கர்ப்பிணி பெண், பாலூட்டுகிற பெண், ரமதானில் வியாதியோடு இருப்பவர், இந்த 4 பேரும் ரமதானில் நோன்பை விட்டுட்டு பின்னால கதா செஞ்சுதான் ஆகணும். 5வது நபர் யாருன்னா வயோதிகர்கள், வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்கள். நோன்பு வைக்கிற சக்தியே இல்லை, முதுமையின் உச்சகட்டம், முதுமையினுடைய உச்சகட்டமான முதுமை, எந்த தாக்கத்தும் பலமும் உடல்ல கிடையாது. இவங்களுடைய சட்டம் என்ன, இவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்புக்கு பதிலாக இவர்கள் தினமும் உணவளிக்க வேண்டும், ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும். இதுதான் சட்டம். பல பேருக்கு அந்த சட்டமும் தெரிகிறது இல்லை. இது அறவே நோன்பு வைக்க முடியாதவங்க, நோன்பு வைக்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அத்தகைய முதுமை நிலையை அடைந்தவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு யாருக்காவது உணவளிக்கணும். அந்த உணவளித்தல் என்பது காலை மாலை உணவாகவும் கொடுக்கலாம், சஹர் நேரத்தில் ஒரு சாப்பாடு, மாலையில் இஃப்தார் நேரத்தில் ஒரு சாப்பாடு அப்படியும் கொடுக்கலாம். அல்லது ஒரு நோன்புக்கு நீங்கள் ஃபித்ராவுடைய கணக்கு வச்சுக்கங்க, அந்த பணம் அப்படியும் கொடுக்கலாம். அல்லது ஒரு நாள் நோன்புக்கு அரிசியாக கொடுத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம் அரிசியாக கொடுக்க. நம்ம சாப்பிட்ற உணவு எது, அரிசி. நீங்கள் நோன்பே வைக்க முடியாதா, ஒரு நோன்புக்கு 3 கிலோ 200 கிராம் அரிசியாக என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்படி தான் என்னங்க, இது முதுமை, அறவே நோன்பு வைக்க முடியாதவங்களுக்கு. இவங்க தான் ரமதான் மாதத்தில் நோன்பை விடுறதுக்கு சலுகை தரப்பட்டவர்கள். இவங்களை தவிர வேற யாரும் ரமதானில் நோன்பை விட அனுமதியே கிடையாது. ஆனால் நம்மில் பலரும் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க, பெரிய வியாதியெல்லாம் கிடையாது, பெரிய வியாதி இல்லை. இப்போ சில பேர் சுகர்னால நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க. சுகரில் பலவிதம் இருக்கலாம். சில சுகர் நோயாளிகளுக்கு பசியை அறவே தாங்க முடியாது, நோன்பு வச்சா மயக்கம் வந்துடும் சொன்னால் உண்மையான நிலை அப்படி இருந்தால் நோன்பை விடலாம். ஆனால் சுகரில் நோன்பை தாங்குற சக்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விட அனுமதி இல்லை. இப்போ சில பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நடமாடுறாங்க, வெளியில் சுற்றுறாங்க, ஆனால் நோன்பு வைக்கிறதே கிடையாது. இவர்களுக்கு யாருக்காவது உணவளித்தா போதும் என்கிற சட்டம் இல்லை. இவர்கள் மிகப்பெரிய பாவிகள். ரமதானில் ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டு விட்டால் அந்த ஒரு நோன்புக்கு பதிலாக காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் ஈடாகாதுன்னு பெருமானார் சொன்னாங்க. ரமதானில் ஒரு நோன்பை விட்டுட்டார் காரணம் இல்லாமல், ஒரு நோன்பு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆஹா ஒரு நோன்பை விட்டுட்டமேன்னு சொல்லி காலம் முழுக்க நோன்பு வச்சிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் கூட ரமதானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பை விட்டவர்கள், கடந்த காலத்தில் விட்டவர்கள், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நோன்பை விட்டதற்காக தௌபா செய்யுங்க. இந்த ஆண்டு முழுமையாக நோன்பு நோற்க முயற்சி செய்யுங்கள். நீங்களே முடிவு பண்ணாதீங்க. பல பேருடைய தவறே அதுதானே. நம்ம யாரையும் குறை சொல்லலை. உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள், ஃபர்த உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள், உண்மையான காரணம் இருந்தால் உட்கார்ந்து தொழலாம், இல்லைன்னு இல்லை, உட்கார்ந்து தொழலாம். மார்க்க அனுமதிக்குது. மார்க்க அனுமதிக்கிறத ஹராம்னு சொல்ற உரிமை யாருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. நம்ம என்ன சொல்றோம், நீங்க உட்கார்ந்து தொழுகிற அளவுக்குள்ள நோயாளி தானா, அது நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க?
உங்களுக்கு அந்த காரணம் இருக்குதா? உங்களுக்கு நல்லா நடமாடுறீங்க, அழகா தான் இருக்கிறீங்க, உண்மையாலுமே உங்களால் ருக்கு செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது, காலம் அடக்க முடியாது, உயிர் போகிற வலி, துடிக்கிற வலி அப்படி இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் சேர்ல உட்காந்து தொழலாம். இதை சொன்னால் பல பெரியவர்கள் கோவப்படுறாங்க, தங்களை தாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது, உங்களை தாக்குறதுல என்ன இருக்குது இல்லையா? உண்மையான இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய ஹசரத் இருக்கிறாங்க, சேர்ல இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் நடக்கவே கஷ்டப்படுறவங்க. அவங்க உட்கார்ந்து தொழுதா நின்று தொழுதா என்ன கூலியோ அதே கூலி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா? அத்தகைய சேர் தொழுகையாளிகளை கண்டிக்கிறோம். உண்மையான காரணம் யாருக்கு இருக்குதோ அவர்களை பற்றி நாம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. அவங்கள பற்றி நான் எதுக்கு பேசுகிறேன்? எனக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. ஆனால் பல பேரை பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் அல்லாட்ட நீங்கள் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் ரமதானில் நோன்பை விடுறதுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. எனக்கெல்லாம் நோன்பை விட்டுக்கலாம், என்ன கஷ்டம், உங்களால் பசியோடு இருக்க முடியாதா, தாகத்தோடு இருக்க முடியாதா, நீங்கள் பயணங்களில் பல மணி நேரம் பசியோடு இருந்தது கிடையாதா? இப்போ ரமதானில் உங்கள் மனோ இச்சைப்படி முடிவு செய்யாதீங்க. இது ஒரு கட்டாயமான ஃபரது. இது மார்க்கத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமை. இது உங்கள் மனோ இச்சைப்படி எனக்கு வயசாயிடுச்சு, நான் நோன்பு வைக்கிறதுக்கு தேவையில்லை என்று நீங்கள் உங்கள் மனோ இச்சைப்படி முடிவு செய்தால் மிகப்பெரிய குற்றவாளி. ரமதானுடைய மாதத்தில் இந்த பாவத்தை செய்யாதீங்க. ரமதானில் நோன்பு வச்சுட்டு வீட்டில் உட்காருங்க. உங்களுக்கு வெளியில் சுத்தனா ஒரு மாதிரியாக வருமா? வீட்டில் உட்காருங்க. பள்ளிக்கு தொழுக வந்தால் கூட வெயிலில் வரணும் ஒரு மாதிரியாக இருக்குமா? பரவாயில்லை, வீட்டில் உட்காருங்க, தொழுவுங்க, உங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நோன்பை விட அனுமதி கிடையாது. நீங்கள் நோன்பு வச்சு தான் ஆகணும். வெளியில் சுத்தினா ஒரு மாதிரியாக வருதா? வீட்டிலேயே உட்காருங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்காருங்க. ஆனால் நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. எனவே தயவு செய்து ரமதானில் நோன்பை விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பல பேர் அப்படி காரணம் இல்லாமல் விடுவதாக ஆண்டுதோறும் நம்மிடம் சொல்லப்படுது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் நோன்பு வைக்கிறது இல்லை. அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்படி பல தடவை தவறு செஞ்சிருந்தா தௌபா செய்யுங்க. இந்த ஆண்டு முதல் முயற்சி